Hi viewers, welcome to our channel. Today we are going to lesson standard 9th science unit 24 environmental science. Environmental science la already we learned relate different aspects of environmental science, describe biogeochemical cycles, analysis the impacts of human activities and water cycle, nitrogen cycle and carbon cycle also already we learned part 1 video la already பார்த்திருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்களா, அதில் இந்த வரையும் பார்த்தாச்சு. நவ் திஸ் வீடியோ கண்டினியூ which one adaptation of plants and with the habitat, adaptation bat and earthworm, explain recycling of water, its methods and importance, discuss the importance of water conservation and water recycling methods. ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட் adaptation of plants. Any feature of an organism or its pores that enables to exist under conditions of its habitat is called adaptation. Adaptation என்னது, உயிரினத்தில் அதோட என்னது பண்போ அல்லது அதோட ஒரு பகுதியோ அந்த உயிரினத்தை அதன் வாழிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கேற்ப ஒத்து போக வைப்பதை என்னன்னு சொல்கிறாங்க, அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் அவைலபிலிட்டி, பிளான்ஸ் கேன் பி வாட்டர் அவைலபிலிட்டி, அதை நீரின் அளவை வந்து அடிப்படையாக கொண்டு என்னது தாவரங்களை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஹைட்ரோபைட்ஸ், ஜீரோபைட்ஸ், மீசோபைட்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரோபைட்ஸ் பார்க்கலாம். ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு பிளான்ஸ் க்ரோவிங் இன் ஆன் நியர் வாட்டர் ஆர் கால்டு ஹைட்ரோபைட்ஸ். என்னது நீருக்குள்ளோ அல்லது என்னது நீர்நிலைகளில் நியர் வாட்டர்னு என்னது நீர்நிலைகள் நீருக்குள்ளே இருக்கும் அல்லது நீர்நிலைகள் அருகில் வாழக்கூடிய தாவரங்கள் தான் ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Hydrophytes may be free floating or submerged plants living in lakes, ponds, shallow water, marshy lands and marine habitat. Hydrophytes face certain challenges in their habitat. என்ன சொல்கிறாங்க, தாவரங்களில் பிளான்ஸோட நீரின் மேற்பரப்பில் தனியோ அல்லது என்னது தனித்து மிதந்தோ காணப்படும் அல்லது மூழ்கியோ வாழக்கூடியவை இந்த ஹைட்ரோபைட்ஸ் வந்து. இது எங்கே அதிகமாக அதான் எங்கே காணப்படுதுன்னா, லேக்ஸ்னால் என்னது ஏரிகள், பாண்ட்ஸ் குளங்கள், சாலோ வாட்டர்னா என்னது ஆழமற்ற நீர்நிலைகள், மார்சி லேண்ட்ஸ் அண்ட் மெரைன் ஹேபிடேட்லேயும் வாழக்கூடியது, சதுப்பு நிலங்கள், ஆலிகள், இந்த மாதிரி இடத்துல இந்த நீர்நிலைகளில் வாழக்கூடியது தான் ஹைட்ரோபைட்ஸ் பிளான்ஸ். ஓகே, இது என்னது நீர்த்தாவரங்கள் இந்த ஹைட்ரோபைட்ஸ் வந்து தங்கள் இருக்கிற சேலஞ்சஸ்னால் என்னது சவால்களை எதிர்கொள்கின்றன, தங்கள் வாழிடங்களில் சில சவால்களை எதிர்கொள்கின்றன. என்னென்னு பார்க்கலாமா? தே ஆர் அவைலபிலிட்டி ஆஃப் மோர் வாட்டர் தென் நீடட், தேவைக்கு அதிகமாக என்னது நீர் இருத்தல். வாட்டர் கரண்ட் மே டேமேஜ் த பிளான்ட் பாடி, நீரோட்டம் தாவரத்தின் என்னது தன்மையத்தை என்ன பண்ணும், சேதப்படும், பிளான்ட் பாடி சேதப்படுத்துதல். வாட்டர் லெவல்ஸ் மே சேஞ்ச் ரெகுலர்லி, வாட்டர் லெவல்ஸ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. மெயின்டைன் பியான்சி இன் வாட்டர், நீரில் மிதக்கும் தன்மையை பராமரிக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோபைட்ஸ். ஹைட்ரோபைட்ஸோட அடாப்டேஷன் என்னது, ரூட்ஸ் ஆர் போர்லி டெவலப்ட் அஸ் இன் ஹைட்ரெல்லா ஆர் அப்சண்ட் அஸ் இன் உல்ஃபியா. அப்படின்னா என்னது, உல்ஃபியாவில் ஹைட்ரெல்லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேலம்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வேர்கள் எப்படி இருக்குன்னா நல்லா நன்கு வளர்ச்சி அடையாமல் இருக்கும், அல்லது என்னது உல்ஃபியாவில் காணப்படுவது போல் என்னது வேர்கள் இல்லாமையும் இருக்கலாம். பிளான்ட் பாடி இஸ் கிரேட்லி ரெடியூஸ்ட் அஸ் இன் லெம்னா, லெம்னாவில் இருப்பது போல் என்னது பிளான்ட் பாடி வந்து ரொம்ப ரெடியூஸாக இருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு சப்மெர்ஜ்ட் லீவ்ஸ் ஆர் நேரோ ஆர் ஃபைன்லி டிவைடட். எக்ஸாம்பிள் என்னது ஹைட்ரில்லா, நீரில் என்னது மூலிகை இலைகள் வந்து எப்படி இருக்கும், குறுகியதாக, நேரோன்னு குறுகியதாகவோ அல்லது நுண்ணியதாகவோ இருக்கும். எக்ஸாம்பிள் பிளவுற்றோ காணப்படும். இது டிவைடட்னு அது ஃபைன்லி டிவைடட் பிளவுற்றோ காணப்படும். இது ஹைட்ரில்லான்னு சொல்கிறோம். ஹைட்ரில்லானா வேலம்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைட்ரில்லா, உல்ஃபியா, ஐகோர்னியா, லெம்னா அப்படிங்கிறது இது ஒரு ஹைட்ரோபைட்ஸ் பிளான்ட், தாவர நீரில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து. ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் ஹேவ் லாங் லீவ் ஸ்டாக்ஸ் டு எனேபிள் த லீவ்ஸ் மூவ் அப் அண்ட் டவுன் இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் வாட்டர் லெவல். எக்ஸாம்பிள் லோட்டஸ். என்ன சொல்கிறாங்க, மிதக்கும் இலைகள் வந்து நீளமான காம்பு இருக்கும். ஸ்டாக்னா லீவ் ஸ்டாக்னா இலைக்காம்பு, நீளமான இலைக்காம்புடன் நீரின் அளவிற்கேற்ப மேலும் என்னது மேலும் கீழும் இயங்கும் வகையிலும் காணப்படும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, lotus. Air chambers provide buoyancy and mechanical support to plants as in Eichhornia, swollen and spongy petiole.
என்னது சில தாவரங்களில் காணப்படும் காற்றறை பைகள் ஏர் சேம்பர்ஸ்னு என்னது காற்றறை பைகள். அது எதுக்குன்னா எதுக்கு உதவுதுன்னா மிதக்கிற தன்மைக்கும் அதுக்கு உறுதித்தன்மையும் சப்போர்ட்டும் பிளான்ஸ்க்கும் கொடுக்குது. மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் மிதக்கும் தன்மையை வந்து அதுக்கு தருது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐகோர்னியா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜீரோபைட்ஸ் அப்படிங்கிறது வறண்ட நில தாவரங்கள். இது ட்ரை ஹேபிட்டில் வாழக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வ் மச் வாட்டர் த கேன் கெட் ஃப்ரம் சரௌண்டிங்ஸ். என்னது சுற்றுப்புறத்தில் தேவையான அளவு நீரை உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் த ரிட்டைன் வித் த வாட்டர் இன் தயர் ஆர்கன்ஸ் ஃபார் வெரி லாங் டைம். பெறப்பட்ட நீரை என்ன பண்ணும் அவை அவர்களோட உறுப்புகளில் தேக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ரிட்டைன் உறுப்புகளில் தேக்கி வைத்தல். நெக்ஸ்ட் டு ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன் ரேட். எனது நீராவி போக்கின் அளவை என்ன பண்ணும் ரெடியூஸ் பண்ணும். டு ரெடியூஸ் இன் கன்சியூம்ஷன் ஆஃப் வாட்டர். என்னது குறைந்தளவு நீரை தான் என்ன பண்ணும் சிக்கனமாக குறைந்தளவு நீரை தான் அது பயன்படுத்தும் அப்படிங்கிறத. எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா கெலோட்ரோபிஸ் அப்படின்னு அங்கே இருக்கிற பிளான்ஸ் வந்து ஜீரோபைட்ஸில் வாழ்கிறது. ஓகேவா. இது வந்து குறைந்தளவு நீர் இருக்கிற இடத்துல தான் வாழும். குறைந்தளவு நீருடைய வறண்ட பாலைவனம் போன்ற இடத்துல தான் இதோட ஹேபிடேட் இருக்கும். இதைத்தான் ஜீரோபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதோட அடாப்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா தே ஹேவ் வெல் டெவலப்டு ரூட்ஸ். இதில் ரூட்ஸ் எப்படி இருக்கும் வெல் டெவலப்டாக இருக்கும். ரூட்ஸ் க்ரோ வெரி டீப். என்னது ஆழமான இடத்துக்கு போகும். அண்ட் ரீச் த லேயர்ஸ் வேர் வாட்டர் இஸ் அவைலபிள் அஸ் இன் கெலோட்ரோபிஸ். என்னது எங்கே நீர் இருக்குதோ அந்த அளவுக்கு அதை நோக்கி தான் என்னது இதோட லேயர்ஸ் வந்து இருக்கும் போகும். ஆழமாக வளருது. நீர் அடுக்கல் எங்கே காணப்படுதோ அதை நோக்கி போகும். எக்ஸாம்பிள் கெலோட்ரோபிஸ். த ஸ்டோர் வாட்டர் இன் சக்குலண்ட் வாட்டர் ஸ்டோரிங் பேரன்கைமாட்டைஸ் திசு. எங்கே வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா பேரன்கைமாட்டைஸ் திசுவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா ஆலோவேரா. தே ஹேவ் ஸ்மால் சைஸ் லீவ்ஸ். இதில் எப்படி இருக்குது லீவ்ஸ் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். வித் வேக்சி கோட்டிங் மெழுகு பூச்சு காணப்படும். எக்ஸாம்பிள் அக்கேசியா. இன் சம் பிளான்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ். லீவ்ஸ் வந்து மாடிஃபைடாக ஸ்பைன்ஸாக இலை முக்காலாக மாடிஃபைடாக இருக்கும். எதுக்காக எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒப்பன்சியா. Some of the gerophytes complete their life cycle within a very short period when sufficient moisture is available. இந்த ஜீரோபைன்ஸ் வந்து வாழ்க்கை வந்து சில என்னது போதிய அளவு ஈரப்பதம் இருக்கணும். வெரி ஷார்ட் பீரியட் என்னது குறுகிய கால இடைவெளியில் தங்களது வாழ்க்கை சுழற்சி இது என்ன பண்ணுது முடித்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. குறுகிய கால அளவு தான் இதோட லைஃப் சைக்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் மீசோபைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் லேண்ட் பிளான்ட்ஸு விச் க்ரோ இன் சுச்சுவேஷன் எய்தர் டு வெட் ஆர் நாட் டு ட்ரை. என்னது எங்கே இருக்கும் இடைநிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசோபைட்ஸ் அப்படிங்கிறது மிக அதிகமான அல்லது மிக குறைவான நீரளவு ரெண்டையும் கொண்ட ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில் இருக்கிறது தான் மீசோபைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட அடாப்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா த ரூட்ஸ் ஆஃப் மீசோபைட்ஸ் ஆர் வெல் டெவலப்டு அண்ட் ஆர் ப்ரொவைட் வித் ரூட் கேப்ஸ். இவற்றை வேர்கள் வந்து நன்கு வளர்ச்சி அடைந்து என்ன காணப்படும் வேர் மூடிகள் காணப்படும். த ஸ்டெம் இஸ் ஜென்ரலி ஸ்ட்ரைட் அண்ட் பிரான்ச். தண்டானது பொதுவாக என்னது நேராகவும் இருக்கும் கிளைத்தும் காணப்படும். த லீவ்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ராட் அண்ட் தின். இலைகள் வந்து அகலமாகவும் இருக்கும் தடித்தும் காணப்படும். நெக்ஸ்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வேக்சி கியூட்டிக்கல் இன் லீவ்ஸ் ட்ராப்ஸ் த மாய்ச்சர் அண்ட் லேசன்ஸ் வாட்டர் லாஸ். என்னது இலையின் மேற்பகுதியில் என்ன இருக்கும் கியூட்டிக்கல் மெழுகு பூச்சு அப்படிங்கிறது என்னது வேக்சி கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூட்டிக்கல் மெழுகு பூச்சு இருப்பதால் ஈரப்பதத்தை என்னது தடுத்து நீர் இழப்பை குறைக்குது. வாட்டர் லாஸ் வந்து குறைக்குது. நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் ஹேவ் ஸ்டொமேட்டோ விச் க்ளோஸ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் விண்ட் டு ப்ரிவெண்ட் டிரான்ஸ்பிரேஷன். அதிக அளவு வெப்பம் அல்லது அதிக அளவு காற்று உள்ள சூழலில் என்னது இலையின் மீதுள்ள இலைத்துளைகள் வந்து தாமாகவே மூடிக்கொண்டு என்ன பண்ணும் நீராவி போக்கின தடுத்துருது. ஓகேவா தடுக்கின்றன. நெக்ஸ்ட்டு அடாப்டேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பார்க்கலாம். அனிமல்ஸ் கேன் அடாப்ட் தெம்செல்ஸ் அக்கார்டிங் டு தயர் ஹேபிடேட். விலங்குகள் என்னது அவைகளுக்கு தங்களை வாழிடத்திற்கேற்ப தங்களை என்னது அடாப்டேட் பண்ணிக்குது. என்ன அடாப்டேஷன் பண்ணிக்குது அது எதை வச்சுன்னா பேஸ் பண்ண டெம்பரேச்சர் அண்ட் லைட் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி விச் இன்ஃப்ளூயன்ஸ் வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஆக்டிவிட்டி சச் அஸ் growth, metabolism, reproduction, movement, distribution and behavior. Animal developed special features of behavior patterns to escape from extreme conditions of temperature and light. In this context, let us study about the adaptive features of bat and earthworm. என்ன சொல்கிறாங்க ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அண்டு விலங்குகளோட வளர்ச்சிதை மாற்றம் வளர்ச்சி இனப்பெருக்கம் இயக்கம் பரவுதல் அதோட பண்புகள் இந்த மாதிரி செயல்கள்லாம் என்ன பண்ணுது வாழ்வியல் செயல்கள்லாம் பாதிக்கின்ற ஒரு வடிவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக அளவு ஒளி வந்து வெப்பநிலையிலிருந்து தங்களை என்ன பண்ணுது பாதுகாத்து கொள்வதற்காக அனிமல்ஸ் வந்து சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் அதில் காணப்படும்.
பழக்க வழக்கங்கள் நிலையை தானாகவே உருவாக்கி கொள்கின்றன. இந்த லெசன்ஸில் வந்து நம்ம பேட் எர்த்வார்ம் பற்றி அதோட அடாப்டேட்டிவ் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். ஓகேவா? அடாப்டேஷன் ஆஃப் பேட். வவ்வால்களுடைய தகவமைப்புகள் என்ன எப்படி இருக்குன்னா, பேட்ஸ் ஆர் ஒன்லி மம்மல்ஸ் தட் கேன் ஃப்ளை. மோஸ்ட்லி பேட்ஸ் லைவ் இன் கேவ்ஸ். வவ்வால்கள் மட்டும்தான் பறக்கக்கூடிய ஒரு வகையான பாலூட்டி தான். ஓகேவா? மம்மல்ஸ்னால் என்னது? பாலூட்டிகள். பேட்ஸ் லிவ் இது எங்கே வாழும் அப்படின்னா குகைகளில் தான் வாழும். அப்பார்ட் ஃப்ரம் கேவ்ஸ், பேட்ஸ் ஆல்சோ லிவ் இன் ட்ரீஸ், ஹாலோட் லாக்ஸ் அண்ட் ராக் crevices. There are extremely important to humans as they reduce insect population and help to pollinate plants. Adaptation of bat in relation to their habitat or explained below. என்ன சொல்கிறாங்க? இப்போ குகைகளில் கேவ்ஸில் என்ன பண்ண பகல் நேரத்தில் நிலவும் அதிகப்படியான வெப்பநிலையிலேருந்து அவற்றை பாதுகாப்பதோடு பிற விலங்குகளிலிருந்தும் அவற்றை என்ன பண்ணுது? அவற்றிற்கு பாதுகாப்பு அளிக்குது. வவ்வால்கள் மரங்களில் பொந்துடைய அந்த பழைய மரக்கட்டைகள் இருக்கலாமா, அதுலேயும் பாறையோட இடுக்கல்லையும் வாழும். இது என்னத்தை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூச்சிகளை உண்டு. அவற்றின் எண்ணிக்கையான குறைச்சிடும். பூச்சிகளை தான் சாப்பிடும். எண்ணிக்கையை குறைப்பதால் தாவரங்கள் மகரந்த சேர்க்கை மகரந்த சேர்க்கையில் உதவி செய்வதாலும் மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களை வாழிடத்திற்கேற்ப வவ்வால்கள் அதோட அடாப்டேஷன் பற்றி இருக்கும். அதோட அடாப்டேஷனை மாற்றிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேக்டரலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இரவு நேர பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்ஸ் ஆர் ஆக்டிவ் அட் நைட். எப்போ ஆக்டிவாக இருக்கும்? நீங்கள் பார்த்துருப்பீங்க வவ்வால் எந்த டைமில் இருக்கும்? நைட் டைமில் தான் மேக்ஸிமம் இருக்கும். This is useful adapters for them as flight requires a lot of energy during day. இந்த பழக்கம் மிக பயனுள்ள தவிர ஏன்னா பகல் நேரங்களில் என்ன பண்ணும்? வவ்வாலில் மெல்லிய கருத்து இறக்கை ஜவன் அதிக வெப்பத்தை உறிஞ்சுது அப்படின்னு. தின் பிளாக் விங் மெம்பரேன். தின் பிளாக் மெம்பரேன் கருப்பு கலரில் இருக்கும் அதோட விங்ஸ் ஓகேவா? கருத்து இறக்கை சவ்வுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணால் பகல் நேரத்தில் அதிக அளவு வெப்பத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். ஹீட் அப்சர்வ் டியூரிங் த டே தி மே லீட் டு டீஹைட்ரேஷன். அதனால் அவற்றில் உடலில் அதிக அளவு நீர் இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரவு நேர பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, நாக்டர்னாலிட்டி. நெக்ஸ்ட் ஃப்ளைட் அடாப்டேஷன் அப்படிங்கிறது 4 limbs are modified servings, tail supports and control movements during flight. Muscles are well developed and highly powerful and achieve in beating of wings. Tendons of hind limbs provide a tight grasp when the animals or suspended upside down at rest. என்ன சொல்கிறாங்க? இது பறத்தலின் தகவமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்னா என்ன? பறத்தல். வவ்வால்களில் இறக்கைகள் பூச்சிகள் இறக்கை அந்த விங்ஸில் பூச்சிகள் மற்றும் பறவைகள் இறக்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்படும். இதில் முன்கால்கள் அப்படிங்கிறது 4 limbs இருக்குல்ல, முன்கால்கள் அதோட மசில்ஸ் எப்படி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்கேன், வெல் டெவலப்டாக இருக்கும், ஹைலி பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டெண்டன்ஸ் ஆஃப் ஹைண்ட் லைம்ஸ் ப்ரொவைட் டைட் கிராப்ஸ் வென் த அனிமல்ஸ் சஸ்பெண்டட் அப்ஸ் அண்ட் டவுன் த ரெஸ்ட். என்ன இதிலேருந்து என்ன நெக்ஸ்ட்டு? ஹைபர்னேஷன். ஃபஸ்ட்டு இதில் தான் அதிக தலைகீழாக தொங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா லெஸ்ட் டைமில் இறுக பிடித்து கொள்ளும் தன்மையை பின்னங்காலின் தசைநார்கள் அதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. பறக்கிறப்ப என்ன உதவுதுன்னா அவற்றை சிறகுகளில் இருக்கலாமா சதைகள் நன்றாக வளர்ந்து காணப்படும், அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும், அது உதவுது. கட்டுப்படுத்த வால் பறக்கும்போது இயக்கத்தை மூமெண்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த வால் ரொம்ப உதவியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைபர்னேஷன் அப்படிங்கிறது குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்காலங்களில் வளர்ச்சிதை மாற்றம் என்ன ஆகும்? ஹைபர்னேஷன் இஸ் ஸ்டேட் ஆஃப் inactivity in which the body temperature drops with a lowered metabolic rate during winter. என்னது? குளிர்காலங்களில் அதோட வளர்ச்சிதை மாற்றம் குறைபடும், இன்ஆக்டிவிட்டியாக இருக்கும். குறைபடும் மூலம் உடல் வெப்பநிலை குறைந்து செயலற்ற நிலையில் இருக்கும். அதுதான் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேட்ஸ் ஆர் வார்ம் blooded animals but unlike other mammals they let their internal temperature reduce when they are resting. They go to a state of decreased activity to conserve energy. வவ்வால்கள் என்ன பண்ணும்? பேட்ஸ் குளிர் ரத்த விலங்குனால் blooded animals, வார்ம் blooded animals குளிர் ரத்த விலங்குனாலும் அதர்ஸ் அன்லைக் அதர் மம்பல்ஸ் குளிர் ரத்த பாலூட்டிகள் போல் இல்லாமல் ஓய்வு நேரத்தில் அவற்றின் உள் வெப்பநிலையை என்ன பண்ணி இன்டர்னல் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிக்குது. இது அதுக்கேற்ற தகவமைப்பு அது பெற்றிருக்குது. இன்னும் தங்கள் செயல்திறனை குறைத்து சக்தியை என்ன பண்ணும்? ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கன்சர்வ் எனர்ஜியை சேமித்து வச்சுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது அதுக்கேற்ற அடாப்டேஷனாக இருக்கும். எக்கோ லொக்கேஷன் அப்படின்னு என்ன? எக்கோ லொக்கேஷன், எக்கோ அப்படின்னா எனது எதிரொலின்னு சொல்லுவாங்க.
அதான் echolocation. Bats use a remarkable high frequency system called echolocation. Bats give out high frequency sounds, ultrasonic sounds. என்னது வௌவால்கள் வந்து பார்வை ரிமார்க்கபிள் ஹை ஃப்ரீக்வன்சி சிஸ்டம்னா என்ன சொல்கிறாங்க, வௌவால்கள் வந்து ஒரு பார்வையற்ற விலங்கு கிடையாது. ஆனால் இரவு நேரங்களில் என்ன பண்ணுது, பறந்து செல்ல சுற்றியுள்ள பூச்சிகளை என்ன பண்ணுது, வேட்டையாடுவதற்காக என்ன பண்ணுது, ஒரு அதிக அதிர்வெண் கொண்ட ஒலியமைப்பை பயன்படுத்தும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட், மீயொலி அலைகள்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எதிரொலித்து இடம் அந்த பிளேஸை வந்து கண்டறியறதுக்காக யூஸ் பண்ணுது. இந்த அலைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வேவ்ஸ், அந்த அலைகள் வந்து ஃப்ரீக்குவென்சி வந்து அந்த இறை இருக்குல்ல, அது அது சாப்பிட போதில் நம்ம அது மேலே பட்டு அந்த சவுண்ட்ஸ் வந்து அது மேலே பட்டு எதிரொலித்து திருப்பி மீண்டும் என்ன பண்ணும், அதோட காதுக்கே வந்து அந்த சவுண்டு வந்து கேட்கும். அந்த எதிரொலி மூலம் தான் இறை அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே, இந்த வௌவால் இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட் விங்ஸ் ஆர் திக் தின் இந்த மாதிரி இருக்கும். மெம்பரேன் ஸ்ட்ரெச்டு பெட்வீன் எக்ஸ்ட்ரா லாங் ஃபிங்கர் போன்ஸ் இருக்கும். பேட்ஸ் எமிட் அல்ட்ராசோனிக் பல்சஸ் ஆஃப் சவுண்ட் அட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் லிசன் ஃபார் எக்கோஸ். இந்த லிசன் இது மூலம் எக்கோஸ் கேட்டுக்கும். விசன் வந்து பார்வை எப்படி இருக்குது, ஹெல்ப்ஸ் இன்ட்டு ஷார்ட் ரேஞ்ச் நேவிகேஷன், பார்வை வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் அடாப்டேஷன் ஆஃப் எர்த்வார்ம், மண்புழுக்கள் பற்றி பார்க்கலாமா. அதோட அடாப்டேஷன் எப்படி இருக்குன்னு, இட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் சாயில் ஃபீடிங் ஆன் லிவ் அண்ட் டெட் ஆர்கானிக் மேட்டர். எர்த்வார்ம் பிளேஸ் ஏ விட்டால் ரோல் இன் மெயின்டெனிங் soil fertility. Already we know is its basicity aeration, water infiltration and producing organic matter to increase crop growth. crop growthக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு எர்த்வார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சம் ஆஃப் த அடாப்டேஷன் ஆஃப் எர்த்வார்மோட அடாப்டேஷன் அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் லைன்டு பாடி, அதோட பாடி எப்படி இருக்கும், சீரான உடலமைப்பு பெற்று காணப்படும், ஒழுங்கமைக்கப்பட்ட உடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரீம் லைன்ட் பாடி. த எர்த்வார்ம் ஹேஸ் எப்படி இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், எலாங்கேட்டடாக இருக்கும் அண்டு செக்மெண்டட் பாடி, அப்படி உடற் கண்டங்களை கொண்டு இது காணப்படும். திஸ் ஹெல்ப்ஸ் தம் டு லைவ் இன் நேரோ பரோஸ் அண்டர் கிரவுண்ட் அண்டு ஃபார் ஈஸி பெனட்ரேஷன் இன்டு த சாயில். இவன் அது மண்ணின் அடியில் இருக்கிற அந்த சின்ன வலைகள் இருக்கும்ல, குறுகிய நேரோ பரோஸ்னா அந்த குறுகிய அந்த வலைகள் குழிகளுக்குள்ளே என்ன பண்ணும், எளிதாக ஊடுருவி செல்ல உதவும் இதோட அமைப்பு வந்து. நெக்ஸ்ட்டு ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா மியூக்கஸ் கவர்ஸ் இருக்கும், கோலை பொருள் அப்படின்னு சொல்லி மியூக்கஸ் கவர்ஸ் த ஸ்கின் விச் டஸ் நாட் அலோவ் சாயில் பார்ட்டிகிள்ஸ் டு ஸ்டிக். என்னது சாயில் பார்ட்டிகிள்ஸ், எனது தோலின் மண்ணுகள் வந்து தோலின் மேலே ஒட்டிக்கொள்ள விடாது, அந்த கோலை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூக்கஸ் கவர்ஸ் வந்து ஒட்டிக்கொள்ள விடாது, ஸ்டிக்காக இருக்கும். மாய்ஸ்ட் ஸ்கின் ஹெல்ப் ஆக்சிஜனேஷன் ஆஃப் பிளட், அந்த ஈரப்பதமுள்ள தோலை என்ன பண்ணுது, ரத்தத்தை உயிர் வழியை உட்செலுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஆக்சிஜன்னா பிளட். நெக்ஸ்ட்டு பரோவிங் அப்படின்னா என்னது, இட் இஸ் பாடி flexible having circular and longitudinal muscles which help in movement of subsoil burrowing. Each segment on the lower surface of the body has number of setae. என்னது இது, பரோனினா வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளையக்கூடிய வட்ட மற்றும் நீளவாக்கு தசைகளை கொண்ட உடலில் தான் இதோட பாடி இருக்கும். மண்ணில் இருக்கிற வலைகளில் என்ன பண்ணும், இது உட்புகுந்து செல்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடலில் ஒவ்வொரு கண்டங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டு கீழ்ப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற நம்பர் ஆஃப் சீட்டே அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படும். இதுக்கு மயிர்கால்கள் சீட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. செக்மெண்ட் லோயர் சர்ஃபேஸில் இருக்கும். த ஹெல்ப் த எர்த்வார்ம் டு மூவ் த்ரூ த சாயில் அண்ட் ப்ரொவைட் ஆங்கர் இன் த நேரோஸ். இது எதுக்காக உதவுதுன்னா அது மூமெண்ட்டுக்காகவும், அதோட ஆங்கர்னு இது இறுக பிடிச்சு வலையின் உள்ளே செல்வதற்கு, மண்ணை வந்து எப்படி இறுக பிடிச்சு அந்த வலைக்குள்ளே செல்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா எஸ்டிவேஷன் அப்படின்னா என்னது, கோடைகால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. when the soil becomes too hot or dry, சாயில் எப்படி இருக்கும், அதிக வெப்பநிலையாகவும் வறண்ட சூழ்நிலையும் காணப்படும். earthworms become inactive and undergo a process called estivation. இந்த சூழ்நிலை காணப்படுவதால் வந்து என்னது, மண்புழு வந்து என்னது செயலற்ற நிலையை உருவாக்கிக்கிட்டு கோடைகால உறக்கம் என்ற செயல்நிலைக்கு செல்லும். அதைத்தான் சொல்கிறாங்க எஸ்டிவேஷன். எர்த்வார்ம் மூவ்ஸ் டீப்பர் இன் டு த சாயில். எர்த்வார்ம் என்ன பண்ணும், ரொம்ப சாயிலுக்குள்ளே டீப்பாக போகும். இட் செக்ரிட்ஸ், இதை எது செக்ரிட்ஸ் பண்ணணும்னா மியூக்கஸ், கோலை பொருளை செக்ரிட்ஸ் பண்ணணும். அண்ட் லோயர்ஸ் தயர் மெட்டபாலிக் ரேட் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் வாட்டர் லாஸ். த ரிமைன் dormant until conditions become favorable. They come out their burrow during rainy season. இது எப்போ வெளியில் வரும் அப்படின்னா ரெய்னி சீசன் அப்போ தான் அந்த வலையிலேருந்து வெளியே வரும். தனக்கு சாதகமான சூழ்நிலை வர வர செயலற்ற நிலையில் தான் இருக்கும். கோடைகால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டிவேஷன். மழை காலத்தில் பார்த்தா மண்புழு வந்து வெளியில் வரும். ஓகேவா?
நெக்ஸ்ட் எர்த்வார்ம்ஸ் ஆர் ரெவர்ட் அஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். இது என்னன்னு சொல்லுவாங்க, உழவனின் நண்பன், ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் டைஜஸ்டிங் ஆர்கானிக் மேட்டர் எர்த்வார்ம்ஸ் excrete a nutrient rich waste product called castings which is used as vermicompost. இது என்ன பண்ண, ஆர்கானிக் டைஜஸ்ட் ஆஃப்டர் டைஜஸ்ட் கரிம பொருட்கள் செரிமானம் செஞ்சதுக்கப்புறம் என்ன வருது, கரிம பொருட்களையும் அது நைட்ரஜன் சத்து நிறைந்த அந்த புழு விலக்கிய மண் வெர்மி காஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த வெர்மி காஸ்டிங் என்ன பண்ணும், கழிவு என்ன பண்ணும், வெளியேற்றிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நேக்ட்ரனாலிட்டி. நேக்ட்ரனாலிட்டி என்ன அப்படிங்கிறது, எர்த்வார்ம்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு லைட். இரவில் நடமாடும் தன்மைன்னு சொல்லுவாங்க. நைட்டில் எப்படி நடமாடுதுன்னா சென்சிட்டிவ் டு லைட்டு. மண்புழுக்கள் வந்து ஒளியை வந்து எனக்கு அதிக அளவு உணர்வு திறன் இருக்கும். இட் ஹேஸ் நோ ஐஸ். இதில் என்னது, கண்கள் கிடையாது. ஆனால் என்னது, பட் கேன் சென்ஸ் லைட் த்ரூ லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் போட்டோ ரெசெப்டர்ஸ். என்னது, இதில் என்ன செல்ஸ் இருக்கும், சென்சிட்டிவ் செல்ஸ் மூலமாக அது ஒளியை வந்து அது வழியாக ஒளி வந்து உணரும். ஓகேவா. ப்ரெசன்ட் இன் தேர் ஸ்கின். அது எங்கே இருக்குன்னா அதோட ஸ்கின்ல இருக்கும். தே ரியாக்ட் நெகட்டிவ்லி டு பிரைட் லைட் போட்டோபோஃபிக். இட் ரிமைன்ஸ் இன் இட்ஸ் பரோ டியூரிங் த டே அண்ட் அவாய்ட் லைட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒளிக்கு எதிராக தான் இது செயல்படும். இந்த செல்கள் வந்து ஒளியை வந்து உணரக்கூடிய திறனையும் அவற்றின் செறிவையும் குறைக்கும் திறனையும் மண்புழுக்கு அளிக்குது. நெக்ஸ்ட்டு இவை ஒளிக்கு எதிராக செயல்படும். லைட்டுக்கு என்னது, ஆப்போசிட்டாக செயல்படும்னு சொல்கிறாங்க. இது ஒளியை எதிர்க்கக்கூடியவை ஃபோட்டோபோஃபிக். ஒளியை தவிர்ப்பதற்காக பகல் நேரில் என்ன பண்ணும், வலையில் அந்த பரோவில் தங்கிடும். அவாய்ட் லைட். நெக்ஸ்ட்டு வாட்டர் கன்வர்சேஷன் பார்க்கலாம். நீர் எப்படி பாதுகாப்பு பண்ணுறாங்க அப்படி. Water conservation. Water conservation is the preservation, control and management of water resources. It also includes activities to protect the hydrosphere and to meet the current and future human demand. நீர் ஆதாரங்களை சரியான முறையில் என்னது, சேமித்து வச்சு அதை கட்டுப்படுத்தி நிர்வகிப்பது தான் வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மனிதர்கள் இப்போ இருக்கிற தற்போதைய எதிர்கால தேவைகளுக்கு அந்த சந்ததியிற்கு என்னது, நீர்க்கோளத்தை என்னது ரொம்ப நம்ம பாதுகாக்கணும். எதிர்கால தேவைகளுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், நீரை வந்து பாதுகாக்கணும், வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணணும். ஓகேவா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷனோட இம்பார்ட்டன்ட் என்னென்ன, இட் கிரியேட்ஸ் மோர் எஃபிஷியன்ட் யூசஸ் ஆஃப் த வாட்டர் ரிசோர்ஸஸ். இட் என்ஷோர்ஸ் தட் வி ஹேவ் எனஃப் யூசபிள் வாட்டர். இட் ஹெல்ப்ஸ் இன் டிக்ரீசிங் வாட்டர் பொல்யூஷன். இட் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் எனர்ஜி சேவிங். என்ன சொல், நீர் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதற்கு இது வழிவகுக்குது. போதுமான அளவு பயன்படுத்தக்கூடிய நீரானது என்னது, தமக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துது. நீர் மாசுபடுதலை குறைக்க உதவுகின்றது. ஆற்றல் சேமிப்பை என்னது, அதிகப்படுத்துவதற்கு இது வந்து நம்மளுக்கு உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட்டு வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு என்ன பார்க்கலாமா. நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷன், தொழிற்சாலை பாதுகாப்பு. வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர் தட் கேன் பி டேக்கன் பை இண்டஸ்ட்ரீஸ் யூஸிங் ட்ரை கூலிங் சிஸ்டம். இஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் கூலிங் ஏஜென்ட், ரீயூஸிங் த வாட்டர் ஃபார் இரிகேஷன் ஆர் அதர் பர்பஸஸ். அப்படின்னா தொழிற்சாலையில் எடுக்கப்பட வேண்டிய நீர் பாதுகாப்பு நடவடிக்கை என்ன அப்படின்னா, குளிர்ச்சி அமைப்புகளை பயன்படுத்தணும். யூஸிங் ட்ரை கூலிங் சிஸ்டமில் குளிர்விக்க அமைப்புகளை பயன்படுத்தப்பட்ட நீரை என்னது மறுசுழற்சி செய்து விவசாயம் மற்ற பிற தேவைகளுக்கு நாம் பயன்படுத்தலாம். Next, agriculture conservation. Agriculture water is often lost due to leaks in canals, runoff and evaporation. Some of the water conservation methods are using lined or covered canals that reduce loss of water and evaporation, using improved techniques such as sprinklers and drip irrigation, encourages the development of crops that require less water and or drought resistant, mulching of soil and in vegetable cultivation and in ஹார்டிகல்ச்சர். என்ன சொல்கிறாங்க, விவசாயத்தில் நீரோட பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயல்கள் அடிக்கடி என்ன ஏற்படும், நீர்க்கசிவு ஏற்படும், வலிந்து ரன் ஆஃப்னா எனது வலிந்து ஓடி எவாபரேஷன் ஆவியாகுதல் இதெல்லாம் நடக்கும். விவசாயத்தில் நீரானது ரொம்ப அதிக அளவு செலவாகும். இதுக்கு வந்து நம்ம நீர் பாதுகாப்பு முறையை மேற்கொள்ளலாம். எப்படி, மூடப்பட்ட என்னது க்ளோஸ் பண்ண அல்லது குறுகிய வாய்க்காலுடைய பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் வந்து என்னத்தை தடுக்கலாம்னா ஆவியாதலையும் நீர் வந்து அதிக அளவு எவாபரேஷன் ஆகுதையும் குறைக்கலாம். அடுத்து நீர் தெளிப்பு, சொட்டு நீர் பாசனம்னு சொல்கிறாங்களா, இம்ப்ரூவ் ஹை டெக்னிக்ஸ் என்னது ஸ்ப்ரிங்க்லர்ஸும் ட்ரிப் இரிகேஷனும் பயன்படுத்தலாம். நீர் தெளிப்பு அல்லது அந்த யுக்திகள் நீர்ப்பாசன முறை, சொட்டு நீர் பாசன முறைகளை யுக்திகளை பயன்படுத்தலாம். வறட்சியை தாங்கும் மற்றும் குறைந்த அளவு நீரினை பயன்படுத்தி எனது வளரும் பயிர்களை வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம். நெக்ஸ்ட்டு காய்கறி உற்பத்தி, தோட்டக்கலையில் என்னது தலைக்கூலங்களை மண்ணிற்கு பயன்படுத்தலாம். ஓகேவா. டு யூ நோ வேர்ல்டு வாட்டர் டே ஆன் 22
மார்ச் எவரி இயர் இஸ் about focusing attention on the importance of water. நீரின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு வருஷம் மார்ச் 22 வாட்டர் வேர்ல்டு வாட்டர் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் கன்சர்வேஷன் பார்க்கலாம். டொமஸ்டிக் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாமா? நீரினை எப்படி வீடுகளில் எப்படி நீரை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத. All of us have the responsibility to conserve water. We can conserve water by the following activities. நம்ம என்ன பண்ணணும்? நீரை சேமிக்கும் முறையே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியானது, பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீரை சேமிக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஓகேவா? அது என்னென்ன செயல்முறைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படியெல்லாம் நீரை பாதுகாக்கலாம்னா, யூஸிங் எ பக்கெட் ஆஃப் வாட்டர் டு டேக் பாத் தென் டேக்கிங் எ ஷவர். வாரல் குளிப்பானங்களை ஷவர்ஸை விட குளிப்பதை விட நீரில் வாளியில் பிடிச்சி ஒரு பக்கெட் தண்ணி வச்சு பக்கெட்டில் குளிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நீர் அது மூலமாக கன்சர்வேஷன் பண்ணலாம். யூஸிங் லோ ஃப்ளோ டேப்ஸ். குறைந்த அளவு நீர் வரக்கூடிய குடிநீர் குழாய்களை பயன்படுத்தலாம். யூஸிங் ரீசைக்கிள்டு வாட்டர் ஃபார் லான்ஸ் அப்படின்னது மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை வந்து புல்வெளிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பேரிங் த லீக்ஸ் இன் த டேப்ஸ் ஏதாவது நீர் கசிவு இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழாயை என்ன பண்ணலாம்? சரி செஞ்சிடணும். ரீசைக்ளிங் ஆர் ரீயூஸிங் வாட்டர் வேர் எவர் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு முடிஞ்ச வரை என்ன பண்ணணும்? நீரை வந்து மறுசுழற்சி செஞ்சு மீண்டும் பயன்படுத்தலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்டட் டு கன்சர்வ் வாட்டர். நீர் பாதுகாப்பதற்கு துணையாக இருக்க சில அணுகுமுறைகள் என்னன்னு பார்க்கலாமா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு. நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்டு இரிகேஷன் டெக்னிக்ஸ்னு மேம்படுத்தப்பட்ட பாசன நுட்பங்கள் டெக்னிக்ஸ் வந்து ஆக்டிவ் யூஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். பாரம்பரியாக பயன்படுத்துவது நீர் சேகரித்தல் அமைப்புகளை பயன்படுத்தலாம். மினிமைசிங் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ப்ஷன். வீடுகளில் நீர் பயன்பாட்டை குறைக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ். நீர் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை அவேர்னஸ் ஆன் வாட்டர் கன்சர்வேஷன். நீர் பாதுகாப்பு முறையை விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். பண்ணை குட்டைகளில் என்ன பண்ணுது? குளங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் பாண்ட்ஸை வந்து உருவாக்கலாம். ரீசைக்ளிங் வாட்டர். நீர்னு என்ன பண்ணலாம்? மறுசுழற்சி பண்ணி மறுசுழற்சி பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பாண்ட்ஸ். Farm ponds are used as one of the strategies to support water conservation. இந்த நீர் பாதுகாப்பு உத்தியில் ஒன்றாக ஃபார்ம் பாண்ட்ஸ்னால் பண்ணை குட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பயன்படுத்தப்படுகின்றன. மச் ஆஃப் த ரெயின்ஃபால் ரன்ஸ் ஆஃப் த கிரவுண்ட். த ரன் ஆஃப் நாட் ஒன்லி காஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் பட் ஆல்சோ வாஷஸ் away precious topsoil. Farm ponds help the farmers to store water and to use it for irrigation. மழைப்பொழிவு ஏற்படுறப்ப அதிகளவு நீர் வந்து நிலத்தில் வழிஞ்சோடும். அப்படி நீர் வந்து போகிறப்ப மழை வர்றப்ப நிறைய நீர் வர்றப்ப அந்த நீரை என்ன பண்ணலாம்? வீணாவது மட்டுமல்ல மேல் மண்ணை அடித்து செல்லப்படுகின்றன. இந்த மாதிரி நீரினை சேமிக்கவும் அவற்றை பாசனத்துக்கு பயன்படுத்தவும் என்ன உருவாக்குனாங்க? ஃபார்ம் பாண்ட்ஸு உருவாக்குனா விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதான் ஃபார்ம் பாண்ட் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா. லே அவுட் ஆஃப் எ ஃபார்ம் பாண்ட். இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார்ம் பாண்ட் இஸ் எ டக்அவுட் ஸ்ட்ரக்சர். நிலத்தில் தோண்டப்பட்ட குறிப்பிட்ட அளவு ஒரு வடிவம் கொண்ட ஒரு பண்ணை குட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினிட் ஷேப் அண்ட் சைஸ் இருக்கும். தே ஹவ் ப்ராப்பர் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர் கலெக்டிங் த சர்வீஸ் ரன் ஆஃப் ஃப்ளோவிங் ஃப்ரம் த ஃபார்ம் ஏரியா. விவசாய நிலத்திலேருந்து ஓடி வரும் நீரை சேகரிப்பதற்கேற்ற உள்ளீடு அப்படின்னு இன்லெட்டு அவுட்லெட்னா உள்ளீடு வெளியீடு அமைப்பை கொண்டு உள்ளுக்குன்னா இதன் மூலம் த ஸ்டோர்ட் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் இரிகேஷன். இதன் மூலம் சேமிக்கப்பட்ட நீரானது பாசனத்திற்காக இரிகேஷனுக்காக பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ். அதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, த ப்ரொவைட் வாட்டர் டு க்ரோவிங் கிராப்ஸ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் ரெயின்ஃபால். மழைநீருக்காக காத்திருக்க தேவையில்லை. பயிர்களுக்கு தேவையான நீரை தேவையான காலங்களில் பயன்படுத்துவதற்கு இவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபார்ம் பாண்ட்ஸு. த ப்ரொவைட் வாட்டர் ஃபார் இரிகேஷன் ஈவன் வென் தேர் இஸ் நோ ரெயின். மழை இல்லாவிட்டாலும் உயிரினத்துக்கு அது தேவையான அளவு நீரை இது வழங்குது. த ரெடியூஸ் சாயில் எரிசன். மண்ணரிப்பை தடுக்குது. த ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர். நிலத்தடி நீரின் அளவை உயர்த்துது. நெக்ஸ்ட்டு த இம்ப்ரூவ் ட்ரெயின். த ரீசார்ஜ் சாயில் எரிசன் மண் அரிப்பை தடுக்கும். நிலத்தின் நீர் அளவை உயர்த்துது. இம்ப்ரூவ் ட்ரைனேஜ் வடிகால் சொல்கிறாங்களே நீர் வடிகாலை மேம்படுத்துது. த எக்ஸ்கவேட்டட் சாயில் கேன் பி யூஸ்டு டு என்ரிச் சாயில் இன் ஃபீல்ட்ஸ் அண்ட் லெவலிங் லேண்ட்ஸ். இந்த தோண்டப்பட்ட இந்த மண்ணானது வேறு நிலங்களில் வேறு இடத்துல கொட்டப்பட்டு அவற்றை வளமாக்கவும் சமதளமற்ற நிலங்களை சமப்படுத்தவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு த ப்ரொமோட் ஃபிஷ் ரியரிங், நன்னீர் மீன்களை என்னது வளர்க்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த ப்ரொவைட் வாட்டர் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக், வீட்டு தேவைகளுக்கும் கால்நடைகள் வீட்டு தேவைகளுக்கு தேவையான நீர்னு வந்து இது கொடுக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் சைக்கிளிங், நீர் சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, வாட்டர் சைக்கிளிங் பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இட் ஆல்சோ ஒன் ஆஃப் த கீ strategies to conserve water. Water recycling is reusing treated waste water for beneficial purposes such as agricultural and landscape irrigation, industrial processes, flushing in toilets and groundwater recharge. என்னது மழைநீர் சேகரிப்பு தவிர நீரை என்னது மறுசுழற்சி செய்வது நீரை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான உத்தின்னு சொல்கிறாங்க. மறுசுழற்சி செய்யப்பட்ட வீணான நீர், ரீசைக்கிள் பண்ணப்பட்ட அந்த வீணான நீரை தேவையான என்னது பயன் தரக்கூடிய நோக்கங்களுக்காகவும் மீண்டும் அதை பயன்படுத்துவதற்காக இந்த வாட்டர் ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. இந்த முறை வந்து இதுனா விவசாயம், அக்ரிகல்ச்சர் அண்டு லேண்ட்ஸ்கேப் இரிகேஷன், தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கு அண்டு ஃப்ளஷிங் த டாய்லெட்ஸ், கழிவுகளை சுத்தம் செய்கிறதுக்கு அண்டு இந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு பயன்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீரின் அளவை நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறதுக்கு இந்த வாட்டர் சைக்கிளிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் ஸ்டேஜஸ், வேஸ்ட் வாட்டர் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி கன்வென்ஷனல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கம்பைனேஷன் ஆஃப் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் விச் ரிமூவ் சாலிட்ஸ், ஆர்கானிக் மேட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் வேஸ்ட் வாட்டர். த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்ஸ் த ஃபாலோவிங் ஸ்டேஜ். இந்த பழமையான நீர் சுத்திகரிப்பு முறைகள் இருக்கும்ல, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல், வேதியியல் மற்றும் இயற்பியல் உயிரியல் செயல்முறைகளை உள்ளடக்கி இருக்குது பழமையான நீர் கன்வென்ஷனல் வேஸ்ட்டு அண்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து. இவற்றின் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் சாலிட்ஸ் அந்த இதெல்லாம் என்ன, அது கழிவு நீர்லேருந்து நீக்கப்படலாம். சாலிட்ஸ், ஆர்கானிக் மேட்டர், நியூட்ரியன்ஸ்னால் அந்த கழிவுகள்லேருந்து வேஸ்ட் வாட்டர்லேருந்து நீக்கப்பட்டு இந்த வேஸ்ட் வாட்டர் எதுக்காக இன்வால்வ்ஸ் தான் இந்த மாதிரி இந்த கீழே சுத்திகரிப்பு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீக்கப்படலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் எப்படி அப்படின்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்ஸ் டெம்பரரி ஹோல்டிங் ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் இன் எ டேங்க். முதல்நிலை சுத்திகரிப்பு அப்படிங்கிறது என்னது, கழிவு நீரை என்ன பண்ணணும், வேஸ்ட் வாட்டரை டெம்பரவரியாக தொட்டிகளில் சேர்த்து வைக்கலாம். த ஹெவி சாலிட் கெட் செட்டில்ட் அட் த பாட்டம் வைல் ஆயில், கிரீஸ் and higher solids float over the surface. The settled and floating materials are removed. The remaining liquid undergoes secondary treatment. என்ன சொல்லலாம், இந்த மாதிரி செய்கிறப்ப சேமித்து வைக்கிறப்ப கனமான திண்மங்கள்லேருந்து நீரை வந்து அடியிலையும், எண்ணெய் உயவு பொருட்கள் இருக்குல்லம்மா அது வந்து மிதக்கும் பொருட்கள் நீரின் மேற்பரப்பில் தங்கிடும். கீழே தங்கி மற்றும் மேலே மிதக்கும் பொருட்கள் அப்படிங்கிற தனித்தனியே பிரிச்சுக்கலாம். மீதி உள்ள நீர்மம் மற்றும் இரண்டாம் நிலை சுத்திகரிப்புக்கு அனுப்பப்படுது. ரிமைனிங் லிக்விட் அண்டர்கோஸ் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பப்படுது. செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த பயோடிகிரேடபிள் டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்டர். திஸ் இஸ் performed is the presence of oxygen by aerobic microorganism, biological oxidation. The microorganism must be separated from treated water waste by sedimentation. After separating the sediments of biological solids, the remaining liquid is discharged for tertiary treatment. இரண்டாம் நிலை சுத்திகரிப்பில் என்ன நடக்கும், கழிவு இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து கரைஞ்சிருக்கும், உயிரிகள் மக்கும் கரிம பொருட்கள் வந்து என்னது நீக்கிறாங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த செயல்முறை தான் உயிர் வழி வாயு ஓட்டு ஆக்சிஜன் முன்னிலையில் என்ன பண்ணுறாங்க, காற்று இருக்குல்ல நம்ம காற்று நுண்ணுயிரிகளால் நடத்தப்படுது. இது வந்து உயிரியல் உயிரியல் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேஸ்ட் வாட்டரில் நுண்ணுயிர்கள் வந்து வீழ்படிவாதல் முறையின் மூலம் என்ன பண்ணுறாங்க, நீக்க செய்கிறாங்க. உயிரியல் திண்மங்களை வந்து பிரித்ததோட செடிமெண்டேஷன் சொல்கிறோம், அதை பிரிச்சுட்டு மீதி உள்ள வாட்டரை என்ன பண்ணுறாங்க, டெர்சரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேவா, டெர்சரி ட்ரீட்மெண்ட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டெர்சரி ஆர் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இஸ் த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் சேவேஜ் ட்ரீட்மெண்ட். இது என்னது, இதுதான் கடைசி கழிவுநீர் சுத்திகரிப்பு, கடைசி கட்ட கழிவுநீர் சுத்திகரிப்புன்னு சொல்கிறாங்க. இட் இன்வால்வ்ஸ் ரிமூவல் ஆஃப், இதிலிருந்து என்ன ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூட் ஆஃப் சச்சஸ் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். த ஃபைன் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இன் த சேவேஜ் வாட்டர் ஆர் precipitated by adding chemical coagulants like alum or ferric sulfates. என்னது இந்நிலையில் கழிவுநீரில் இருக்க அந்த நுண்ணிய கூழ்மத்துகள் வந்து என்னது வேதியியல் முறையில் உரைய செய்யும் பொருட்களான என்னது படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட்ஸ் அந்த லிக்விட் செடிமெண்ட் சொல்கிறாங்களா
அந்த இது சொல்கிறாங்கல்ல, கலர்டட் அண்ட் சேவேஜ் வாட்டர் பிரிசிபிடேட்டர் ஆடிங் கெமிக்கல் காங்கிலஸ் லைக் ஆலம் ஃபெரிக் சல்பேட் சொல்கிறாங்க. அந்த வேதியியல் முறை உரைய செய்யும் படிகாரம் அல்லது இரும்பு சல்பேட், ஃபெரஸ் சல்பேட்னா என்னது, ஃபெரிக் சல்பேட்னா இரும்பு சல்பேட்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்து வீல் படிவாக்கப்பட்டது என்னது, சுத்திகரிக்கப்படுகின்றன. ஓகே, தான் டெர்சரி ட்ரீட்மெண்ட். இதோட இது ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இன்லெட் கழிவு நீரை உட்செலுத்தும் பகுதி தான் சேவேஜ் மேட்டர். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா, நம்ம ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் முறையில் நடக்கும். அங்கே என்ன இது பண்ணுறாங்க, செடிமெண்டேஷன் முறையும் ஹெவி சாலிட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளோர்ஸ்னு ஆயில் கிரீஸ் லைட்டர் சாலிட்ஸ் இது யூஸ் பண்ணுறது தனியாக மிதக்கும். ஆயில் கிரீஸ் லைட்டர் சாலிட்ஸாக இருக்கும். ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் நடக்கும். எப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் இங்கே நடக்கும். பயோடிகிரேடபிள் ஆகும், டிசால்வ் இன் ஆர்கானிக் மேட்டர். செடிமெண்டேஷன் நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் சாலிட்ஸு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் பண்ணி டெர்சரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. பிசியோ கெமிக்கல் அப்படிங்கிற மெத்தட் ப்ராசஸ் வந்து இதில் நடக்கும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், சஸ்பெண்டட் சாலிட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், டிஸ்இன்ஃபெக்ஷன், குளோரனைசேஷன் 5 to 15 மில்லிகிராம் பெர் லிட்டர். அவுட்லெட் ரீசைக்கிள். கடைசி என்ன நம்மளுக்கு கிடைக்குது, மறுசுழற்சி செய்யப்பட்ட நீர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு யூஸ்ட் ஆஃப் ரீசைக்கிள்டு வாட்டர். அதை ரீசைக்கிள் வாட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா அக்ரிகல்ச்சர், லேண்ட்ஸ்கேப், பப்ளிக் பார்க்ஸ், கூலிங் வாட்டர் ஃபார் பவர் பிளான்ட்ஸ்க்கு அண்ட் ஆயில் ரெஃபைனரிஸ், டாய்லெட் ஃப்ளஷிங்க்கு, டஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ரீசைக்கிள் வாட்டரை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐயூசிஎன். ஐயூசிஎன் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்டு ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஐயூசிஎன்னா இன்டர்நேஷ்னல், அதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆர்கனைசேஷன் ஒர்க், அது மேலே கொடுத்துருக்காங்கம்மா. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதோட எக்ஸ்பேன்ஷன். ஓகே, IUCN is an international organization working in the field of nature conservation and sustainable use of natural resources. IUCN is the global authority on the status of the natural world and the measures needed to safeguard it. Vision of IUCN என்னது, IUCN அப்படிங்கிறது ஒரு பன்னாட்டு அமைப்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் வளம் வந்து அதோட குன்றாமல் இருப்பதற்கு பயன்படுத்தும் ஒரு அமைப்பு. இது பங்கேற்றி வருகிறது. இதுதான் இயற்கையின் பாதுகாவலனாக இது வந்து விளங்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவே தலைமை அதிகார அமைப்பாகவும் இது வந்து உள்ளது. இதோட நோக்கம் அப்படின்னு எய்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசன் ஆஃப் ஐயூசிஎன். The vision of IUCN A is just world that values of conserve nature. இதோட என்னது, இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நேர்மையான உலகம் என்பது இதோட நோக்கம். ஓகேவா, மிஷன் ஆஃப் ஐயூசிஎன் அதோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த மிஷன் ஆஃப் ஐயூசிஎன் இஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ், என்கரேஜ் அண்ட் அசிஸ்ட் சொசைட்டிஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட் டு கன்சர்வ் த இன்டெகிரிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் நேச்சர், டு ensure that any use of natural resources is equitable and ecologically sustainable. இயற்கையில் என்னது, வேற்றுமை மற்றும் ஒற்றுமைகளை பாதுகாக்கவும் எந்த ஒரு இயற்கை வளத்தை பயன்படுத்தினாலும் என்னது அது நியாயமானதாகவும் எந்த சூழ்நிலையும் பாதிக்காக வகையில் உள்ளதா அப்படிங்கிறத என்பதை வலியுறுத்துவதற்கும் ஒவ்வொரு சமுதாயத்தினையும் ஊக்கப்படுத்தி என்ன பண்ணுறது, உதவி செய்வதுதான் இதோட மிஷன், இதோட இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The organization is the best known to the wider public for complying and publishing the IUCN Red List of Threatened Species, which assesses the conservation status of species worldwide. இவமைப்பு எனது அச்சுறுத்தலுக்குள்ளான சிற்றினங்களின் சிவப்பு பட்டியல், ரெட் லிஸ்ட்னா எனது சிவப்பு பட்டியல்னு சொல்லுவாங்க. அந்த சிவப்பு பட்டியல் தயார் செய்து தொகுத்து வெளியிடுது. இது உலக அளவில் உள்ள சிற்றினங்கள் எல்லாம் பாதுகாப்பு நிலையை கணிப்பதற்கு பயன்படுத்தா இருக்குது. ஸ்பீசிஸ்னு எனது சிற்றினங்கள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இந்தியா எ மெகா டைவர்ஸ் கண்ட்ரி வித் ஒன்லி 2.4% of world's land area, accounts for 7 to 8% of all recorded species, include over 45,000 species. ஓகேவா, இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்பீசிஸ் எவ்வளோ அளவுன்னு கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் 91,000 species of animals. The country's diverse physical features and climatic conditions have resulted in a variety of ecosystems such as forest, wetlands, grassland, desert, coastal and marine ecosystem. 4 of 34 globally identified biodiversity hotspot are found in India. They are the எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the Himalayas, the Western Ghats, நார்த் ஈஸ்ட், த நிக்கோபர் ஐலாண்ட்ஸில் 4 பிளேசஸில் என்னது இந்தியாவில் இருக்குது. ஓகே, இந்தியா பிகம் ஸ்டேட் மெம்பர் ஆஃப் IUCN இன் 1969 த்ரூ த
மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அதோட காடுகள் தட்பவெப்பநிலை மாற்றம் அதோட சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மூலம் என்னது இந்தியா வந்து 1969 முதல் IUCN அப்படிங்கிறதுல மெம்பராக இருந்து வருது. அதுலேருந்து டு யூ நோ IUCN வாஸ் ஃபவுண்டட் ஆன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா IUCN வந்து அக்டோபர் 15 1948 எங்கே அப்படின்னா அட்லாண்ட் சுவிட்சர்லாந்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல சுவிட்சர்லாந்து நாட்டில் கிளாண்ட் அப்படி இடத்துல முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அனிமல்ஸ் இன் ரெட் லிஸ்ட் அப்படின்னா ரெட் லிஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸு என்னென்ன அப்படிங்கிறது இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் CR ஹிமாலயன் ப்ரௌன் அண்ட் ரெட் பியர், EN அப்படி ரெட் பாண்டா அப்படி சிவப்பு நிற பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.